Hi friends, lining blouse class cutting வீடியோ பிடிச்சிருந்தா subscribe பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. கிளாத் எடுத்துக்கோங்க, லைனிங் கிளாத். அது ரெண்டா மடிச்சு போட்டுக்கோங்க. 1.5 இன்ச்சுக்கு டேப் எடுத்து அளந்து 1.5 இன்ச் கீழே மடிப்புக்காக போட்டுக்கோங்க. அடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. அளவு blouse வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் மார்க்கு. அடுத்து ஸ்லீவான கீழே மார்க் பண்ணிட்டு மேலே கரெக்டாக அந்த ஸ்ட்ரெயிட் மார்க் பண்ணிட்டு கீழே இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. ஈஸியாக தான் இருக்கும் கிராஸ் கட்டிங். பிகினர்ஸுக்கு கொஞ்சம் பார்த்து கற்றுக்கோங்க. ஸ்லீவு அடுத்து சைடு மார்க் பண்ணிக்கோங்க. 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா தையலுக்காக மார்க் பண்ணிக்கோங்க. பார்த்துக்கோங்க. அடுத்து நெக் மார்க் பண்ணிக்கோங்க. எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் 1.5 இன்ச் வைங்க. பேக் சைடு ஃப்ரண்ட்டுக்கு மார்க் பண்ணாதீங்க, பேக் மட்டும் மார்க் பண்ணுங்க. கட் பண்ணிவிடுங்க. கிராஸ் கட்டிங் வீடியோ வேணும்னு கமெண்ட் வந்திருந்தது, அதனால் போட்டிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிவிட்டு இன்னும் ஏதாச்சும் வீடியோ வேணும்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் அந்த வீடியோ போடுவோம். பேக் சைடு கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து ஃப்ரண்ட்டுக்கு கிராஸாக வைங்க. பேனில் பேக் பேனில் எடுத்து கிராஸாக வச்சுட்டு அது எப்படி இருக்கோ நாலா பக்கமும் ஒரு மார்க் போட்டுக்கோங்க. முன்பக்கத்துக்கு கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து சைடு மாறாமல் இருக்கிறதுக்காக சைடு ஒரு மார்க்கு. அடுத்து ஷோல்டருக்கு மேலே ஒரு மார்க்கு. 3 பக்கமும் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து ஸ்லீவு எவ்வளோ இருக்கோ அது அதே அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து உள்ளே குடஞ்சி வெட்டணும். அப்படியே வெட்டிடாதீங்க. அது உள்ளே குடஞ்சி மார்க் பண்ணிவிடுங்க. இன்னொரு டைம் மார்க் பண்ணும்போது இதை மறுபடியும் அதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி எல்லா பக்கமும் மார்க் பண்ணிவிட்டு எடுத்துருங்க. இது வந்து நெக்கு. இது வந்து சென்டர் பாயிண்ட்டு. ஸ்லீவு மார்க் பண்ணியாச்சு. பேக் பேனில் மறுபடியும் எடுத்து மேலே வச்சுருக்கு. பார்த்துக்கோங்க. அளவு செக் பண்ணுறதுக்காக செக் பண்ணி பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கான்ட்டு. ஸ்லீவ் வந்து கொஞ்சம் குடஞ்சி கட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிக்கோங்க. கிராஸ் கட்டிங் கிராஸாக வச்சு கட் பண்ணிக்கோங்க. இது லைனிங் ப்ளவுஸு. லைனிங்கில் போட்டு ஒரு டைப் கட் பண்ணணும். அதுவும் கிராஸாக வச்சு தான் கட் பண்ணணும். சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கோங்க.
மடிச்சுக்கோங்க, 4ஆக மடிச்சுக்கோங்க. 4 பீசஸ் இருக்கும். அதில் கரெக்டாக ஸ்லீவ் மார்க்கிங் எப்படி பண்ணுறோன்னு வீடியோவில் தெளிவாக பாருங்கள். கரெக்டாக 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. அது வந்து ஸ்டிச்சிங்க்காக. அடுத்து இன்னொரு அளவு போட்டுக்கோங்க. சைடு இன்னொரு அளவு போட்டுக்கோங்க ஸ்டிச்சிங்க்காக. சென்டர் ஒரு அளவு போட்டுக்கோங்க. அடுத்ததில் பாதி எடுத்துக்கோங்க. அந்த அளவில் பாதி எடுத்து கிராஸை ஒரு கட் மார்க் போட்டுக்கோங்க. 1/4 இன்ச் விட்டு கரெக்டாக ஒரு வளைவு வளைச்சிக்கோங்க. அடுத்து உள்ள ஒரு ஷேப் வெட்டிக்கோங்க. ஷேப் மார்க் பண்ணிக்கோங்க. வெட்டி எடுத்துக்கோங்க. ஸ்லீவ் கட்டிங் புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ போடுறோம், புரியும்படி தெளிவாக ஒரு வீடியோ போடுறோம். கமெண்ட் பண்ணிங்கன்னா வீடியோ போடுறோம். அடுத்து அங்கே ஒரு நாச்சு போட்டுக்கோங்க. முன் பக்கத்துக்கு நாச்சு போட்டுக்கோங்க. இது மாதிரி மார்க் போட்டுக்கோங்க. அப்போ தான் உள்ள வெளியே தெரியும். ஏன்னா ஒரே சைடாக வச்சு அடிச்சிருங்க. அடுத்து பட்டி கட் பண்ணி வச்சுக்கோங்க. லைனிங் முடிஞ்சுது. அது அளவு ப்ளவுஸை வச்சு சேஃபாக வெட்டி எடுத்துக்கோங்க. சேஃபாக வெட்டி எடுத்தாச்சு. ஸ்லீவு எல்லாமே லைனிங் தான் கட் பண்ணியிருக்கு. இன்னும் பண்ணியிருக்கு. ப்ளவுஸ் பீஸ் கூட எடுத்துருக்கு. ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்தாச்சு. பார்டர் கட் பண்ணியிருக்காங்க. அடுத்து கிராஸை தான் வைக்கணும். கிராஸ் கட்டிங் தெரியாதவங்க அதை கிராஸை தான் வெட்டணும். கிராஸ் எல்லாம் வெட்டிங்கன்னா கரெக்டாக வராது. பேக் சைடு கிராஸ் வைக்கக்கூடாது. ஃப்ரண்ட் சைடு மட்டும் கிராஸ் வச்சு கட் பண்ணுங்க. அப்படியே கட் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் கொஞ்சம் கரெக்டாக மிச்சம் பண்ணி வைக்குங்க. இல்லைன்னா பத்தாமல் போயிடும். ஃபஸ்ட்டே வச்சு பார்த்துக்கணும். இல்லைன்னா ப்ளீஸ் பத்தாமல் வேஸ்ட் ஆகிடும். செக் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டே பட்டிக்கு ஸ்லீவுக்கு எல்லாத்துக்கும் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிட்டு தான் நீங்கள் வெட்டணும். வெட்டாதுக்கு முன்னாடி ஒரு டைம் 2 டைம் செக் பண்ணிக்கோங்க. அதை இழுத்து பார்த்தா 2 பக்கமும் நல்லா ஜங்குற மாதிரி இருக்கணும். கிளாஸு அதுதான் கிளாஸு. Thank you friends.